வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். இன்றைக்கான டாபிக் ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பிஸ்னஸ்மேன் இருந்தார். அவருக்கு நம்மள மாதிரி ஒரு அழகான குடும்பம் இருந்தது. ஆனால் அவரால் தன் குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வெளியே போக முடியல, பார்ட்டி அட்டன் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வீட்லேயே விசேஷம் இருந்தாலும் அவரோட பங்களிப்பு அங்கே இருக்காது. ஸோ இதே மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருந்தது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையவே வந்துச்சு. இருந்தாலும் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்தது. குழந்தைகளும் நல்லா படித்து நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸ்மேன் என்ன நினச்சார்னா, நம்ம சம்பாதிச்சது போதும், நம்ம என்ன பண்ணோம், இதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணி என்னோட அக்கௌண்ட்ஸை பார்க்க ஆரம்பித்தார். கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தோட. நம்ம இழந்த சந்தோஷத்தை எல்லாம் வருங்காலத்தில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியுடன் அந்த கனவை கண்டுகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு காலிங் பெல் அடிச்சுது. இவர் யாரான்னு போயிட்டு கதவை திறந்து பார்த்தாரு. அவருக்கு யாருன்னு தெரியல. நீங்கள் யார் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு வந்தவர் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதனால தானே கேட்குறேன், நீங்கள் யாருன்னு. நான் தான் காலதேவன். சரி, இந்த டைமுக்கு என் வீட்டு வாசலில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பிஸ்னஸ்மேன் கேட்டார். ஏன்னா உன்னோட கணக்கு முடிஞ்சிடுச்சு, அதனால நான் வந்திருக்கேன். அதுக்கு பிஸ்னஸ்மேன் சொன்னார், நான்லாம் வர முடியாது, நிறைய விஷயங்களை நான் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கல, இப்போ தான் வாழணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிடுறீங்களே, என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னார். என்ன நீ உன்னோட கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற, நீ வர முடியாதுன்னு சொல்கிற? அதெல்லாம் முடியாது, நீ வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு காலதேவன் சொல்கிறாரு. அதுக்கு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, எனக்கு சரி ஒரு மாதம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வரேன் அப்படின்னு சொன்னார். உனக்கு புரியலையா? உன்னோட கணக்கு முடிஞ்சிடுச்சு, நீ என் கூட வந்தா கையை கோத்துட்டு போகலாம், இல்லைனா சங்கையில் கட்டி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினார். பிஸ்னஸ்மேனுக்கு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சுது. அப்போது என்ன பண்ணார், ஓகே நம்ம என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டாரே. பிஸ்னஸ்மேனுக்கு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அவர்கிட்ட 2 நாள் டைம் கொடுங்களேன், நான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணிட்டு வந்துடுறானே அப்படின்னு சொன்னார். அதுக்கு காலதேவன் சொன்னார், உனக்கு சொல்கிறது புரியலையா? இந்த நிமிஷமே நீ என் கூட வந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எந்த ரைட்ஸுமே கிடையாது. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சோகமாக இருக்கார் இவரோட நிலைமையை பார்த்து. அதுக்கப்புறமா ரொம்ப கவலை அடைஞ்சிட்டார் பிஸ்னஸ்மேன். 1 மினிட் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். காலதேவனுக்கும் அவரோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஆனால் அவர் 1 மினிட் டைம் கேட்டார் இல்லையா, 1 மினிட்ல இவர் என்ன பண்ணிட போகிறாரு? போ 1 மினிட் நான் டைம் கொடுக்குறேன், இருந்தாலுமே எனக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு இல்லை, இருந்தாலுமே 1 மினிட் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவர் என்ன பண்ணார், திரும்பி பார்க்காம குடுன்னு ஓடி போய் அங்கேருந்து ஒரு வெள்ளை தாளை எடுத்து பேனாவை எடுத்து ஒரு வரிகளை எழுதிட்டு கண்ணீர் மல்க பேப்பர் வெயிட்டை பேப்பர் மேலே வச்சுட்டு திரும்பி பார்க்காம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை கோத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டார். அவர் அந்த வெள்ளத்தாளில் என்ன எழுதி வச்சுருந்தார் தெரியுமா? 1 நிமிடம் கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் சம்பாதித்த பணத்தை அவ்வப்போது உங்கள் நலனுக்காகவும் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்து தீர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தார். நாம் எப்படி இருக்கோம்? நம்ம ஓடுறோம். யாருக்காக ஓடுறோம்? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம நலனுக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்ம ஓடுறோம். ஆனால் இதை எல்லாம் அனுபவிக்கிறோமா இளமை காலத்தில்? இல்லவே இல்லை. ஓடுறது தான் மிச்சம். ஸோ நாம் ஓடும்போதே இந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பினஸ் கேதர் பண்ணணும், மெமரிஸை கேதர் பண்ணணும். நாம் வயதாகும் போது இந்த எவர்கிரீன் மெமரிஸோட நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பபாய்.